ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். இந்த வரும் வாரம் உங்கள் லைஃப்பில் என்ன நடக்க போகுது, என்ன எதிர்பார்ப்பு இருக்குது, உங்களுக்கு என்ன சவால்கள் இருக்குது, ஏஞ்சல் உங்களுக்கு என்ன பிளெஸிங்ஸ் கைடன்ஸ் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். இது வந்து மைக்கேல் ஏஞ்சலோட ப்ரிடிக்ஷன். கமெண்ட்டில் அவருக்கு தேங்க் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம், காவல் தெய்வங்கள், குலதெய்வ வழிபாடு இருந்தாலும் அவங்களுக்கு தேங்க் பண்ணுங்கள். உங்கள் எதிர்பார்ப்பு என்ன, சவால்கள் என்ன? இந்த ரீடிங் பார்க்குறவங்க ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டான பர்சன், மன உறுதி எல்லாம் இருக்கு. ஆஃப் மைக்கேல். ஸோ தன்னம்பிக்கை, தைரியத்தில் இருப்பீங்க. சில பேர் நல்ல ஒரு போஸ்டிங்கில், நல்ல ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் எல்லாமே அதிகமாக இருக்குது உங்ககிட்ட. இந்த வாரம் நீங்கள் வந்து ரொம்ப இதில் வந்து உங்களோட எனர்ஜியை கரெக்டாக யூஸ் பண்ணுவீங்க. உங்களோட ரோல் என்னவோ அதை கரெக்டாக பண்ணுவீங்க. நல்லது கெட்டது எல்லாமே தெரியும். ஓகேவா? மோஸ்ட் ஆஃப் நீங்கள் மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த ராசி, லக்னம், கன்னி, மகரம், ரிஷபம் இந்த ராசி அல்லது லக்னத்தில் இருக்கிறீங்க. இந்த வாரத்தில் உங்களுக்கு ஒரு நியூ சேலஞ்சஸ் வரலாம். ஓகேவா? அதை வந்து நீங்கள் ஈஸியாக அதை வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க. சில பேருக்கு அது சேலஞ்சாக தெரியலாம். சில பேர் வந்து ஸ்போர்ட்டிவாக எடுத்து நான் பண்ணுறேன், நான் எதுவாக இருந்தாலும் சக்ஸஸ் பண்ணி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அதை ஸ்போர்ட்டிவாக எடுத்து பண்ணுவீங்க. ஓகேவா? அப்புறம் உங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறீங்க, ஏதாவது ஒரு டிசிஷன் மேக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா, அதில் டாக்குமெண்ட்ஸ் சைடு ஏதாவது ஒரு கிளாரிட்டி தேவைப்படுதுன்னா ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி ஆலோசனை பண்ணிட்டு செய்யுங்க. ஒரு வீடு வாங்க போகிறீங்க, இல்லைனா ஒரு பிஸ்னஸ் டீல் பேச போகிறீங்க, அந்த பிஸ்னஸ் டீல் உங்களுக்கு ஒத்து வருமா, அதை செஞ்சால் சரியாக இருக்குமா, ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி கொஞ்சம் தரோ பண்ணி செக் பண்ணிட்டு பண்ணுங்க. உங்களோட அந்த ஸ்பிரிட் கைட்ஸ் எல்லாமே உங்களை சுற்றி இருப்பாங்க, உங்களுக்கு சைன் காமிப்பாங்க. ஒரு சிலருக்கு இந்த ஆந்தை அந்த மாதிரி சொல்லலாம், அதை வந்து பார்ப்பீங்க, அவங்க ஒரு சைன் காமிப்பாங்க. அது வருது அப்படின்னாலே ஒரு நல்ல ஒரு அபேண்டன்ஸ், ஒரு பிளஸ்ஸிங்ஸ் இருக்கு அர்த்தம். அதே மாதிரி சில பேர் வந்து இந்த வேட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, பேட்ஸ் அது இந்த வௌவால் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒரு அனிமல், அந்த ஒரு இது வந்து நீங்கள் ஈவினிங் டைமில் பார்க்கலாம். மோஸ்ட் ஆஃப் அது பகல் டைமில் வர்றதுக்கு சான்சஸ் இல்லை. ஈவினிங் அல்லது நைட்டில் உங்களுக்கு அது வீட்டுக்கு வெளியில் தெரியும். வீட்டுக்கு வெளியில் தெரியுது அப்படின்னா அது ப்ளஸ் சைன். ஓகேவா? அது பாசிட்டிவ் சைன். ஏஞ்சல்ஸ், உங்களோட கார்டியன் ஏஞ்சல்ஸ், உங்களோட பர்டிகுலர் காட்ஸ் உங்களுக்கு பிளஸ்ஸிங்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படிங்கிறதுக்கான சைன் தான் அது. நீங்கள் எடுத்திருக்க அந்த முடிவுகளில் ஒரு சக்ஸஸ் கிடைக்க போது, நீ வந்து தொடர்ந்து பயணிக்கலாம், தைரியமாக செயல்படு, ஸ்போர்ட்டிவாக எடுத்து பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு சைன் அது. சரியா? இப்போ நீங்கள் இதெல்லாம் இந்த ஒரு முக்கியமான விஷயத்த நீங்கள் செய்யறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்? ஸோ உங்களை வந்து நீங்கள் ஹாப்பியாக சந்தோஷமாக வச்சுக்கலாம். இத்தனை நாள் ரொம்ப சோகமாக இருந்தீங்களா என்ன? சோக கீதம் பாடிட்டு இருந்தீங்களா? நர்ச்சர் யுவர் செல்ஃப் அண்ட் தோஸ் யூ லவ். தி எபிலிட்டி டு மேக் எனிதிங் மோர் பியூட்டிஃபுல், ப்ராக்டிக்கல் அண்ட் வைஸ் அட்வைஸ். நீங்களே ஒரு நல்ல ஒரு மதர் கேரக்டரில் நல்ல ஒரு மெச்சூரிட்டியான பர்சன் தான் நீங்கள். சில செல்லங்கள் பார்க்குறவங்க, இது ஒரு சிலருக்கு சொல்கிறேன். இது நீங்கள் இந்த விஷயங்கள் பண்ணும்போது இந்த வாரம் உங்களை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மாற்றிக்குவீங்க. இத்தனை நாள் உங்களை பற்றி கவனிக்காமல், கேர் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. இப்போ வந்து நீங்கள் உங்களை நல்ல ஒரு உங்கள் மேலே கொஞ்சம் அக்கறை எடுத்துக்குவீங்க. ஒரு உங்களோட கேரக்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மெச்சூரிட்டி இருக்கும். இத்தனை நாள் வந்து ஒரு குழந்தைத்தனமாக ஒரு ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாத ஒரு பர்சன் மாதிரி நீங்கள் விளையாட்டு பிள்ளையாக இருந்தீங்கன்னா, இந்த வாரத்தில் உங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி இருக்கும். ஒரு அதாவது இமேஜினேஷனில் வாழ்கிறது ஒரு வாழ்க்கை. ஓகேவா? ப்ராக்டிக்கலாக யோசிப்பீங்க.
ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட். உங்கள நல்லா வந்து டெக்கரேட்டிவா வச்சுக்குவீங்க. சில பேர் வந்து பார்லர் போயிட்டு நல்ல ஒரு உங்கள வந்து பியூட்டிஃபுல்லா மாத்திக்கிறது. சில விஷயங்கள் சர்வீஸ்லாம் எடுத்துக்கணும். நம்ம வந்து நம்மளோட உங்களோட அதாவது தலைமுடிக்காக இதெல்லாம் கொஞ்சம் வந்து நீங்க வந்து சரி பண்ணிக்கணும். ரொம்ப நாளா உங்களுக்கு அதுல ஒரு கேரிங் பண்ணாம விட்டுருந்தீங்க அப்படின்னா, அதுக்காக ஏதோ பண்றது. அதே மாரி உங்களோட ட்ரெஸ்ஸு, உங்களுக்குன்னு ஒரு தனியா பிரத்யேகமான ஒரு நல்ல ஒரு அ க கிளாத் எடுத்துக்கணும். அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா வச்சுக்கணும். ஏதோ சம்திங் அந்த மாரி ஒரு செலிப்ரேஷனுக்காக வாங்குறது. ஒரு ஏதோ ஒரு ஃபங்ஷன் போனோம் நம்ம இந்த மாரி ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்கணும் கிராண்டா அப்படின்ட்டு. அது மாதிரி உங்கள வந்து பர்ட்டிகுலரா அந்த மாதிரி உங்கள ஒரு ஹேப்பியா என்னென்ன செஞ்சா நீங்க ஹேப்பியா இருக்க முடியுமோ, அந்த மாரி விஷயங்கள நீங்க செய்ய போறீங்க. ஓகேவா? நல்ல விஷயம் தான் பண்ணுங்க. பிராக்டிகலா இருங்க. சில பேர் வந்து கற்பனை உலகத்திலேயே இருந்துட்டு இருக்கிறீங்கன்னு நெனைக்கிறேன். அந்த மாரி இருக்காதீங்க. கொஞ்சம் நேச்சரோட கனெக்ட் ஆயிட்டு அ கரண்ட்ல இருங்க. அடுத்தது என்ன? கண்டிப்பா செல்லங்களே ஒரு தைரியமான முடிவு எடுக்க போறேன்னு சொன்னேன்ல. அது உங்களோட லவ் லைஃபா இருக்கும்னு நெனைக்கிறேன். செலிப்ரேஷன், அபண்டன்ஸ் நீங்க எடுக்கக்கூடிய அந்த முடிவு உங்களுக்கு ஒரு ஒரு அபரிவிதமான சந்தோஷத்த குடுக்கலாம். ஓகேவா? இது உங்க ஹார்ட் ஒர்க்குக்கான ஒரு பலன். நீங்க பண்ண வேண்டியது வந்து ரிலீஸ் யுவர் செல்ஃப் ஃப்ரம் பர்டன் சம் சிச்சுவேஷன். ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து நீங்க வெளில வரணும். ஏதோ அந்த பாசிட்டிவ் சிச்சுவேஷன் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா, அதுலேருந்து ரிலீஸ் பண்ணுங்க. உங்களுக்கான அந்த செலிப்ரேஷன்ஸ் எல்லாமே நடக்கும். சில பேர் வந்து செகண்ட் லைஃப்க்காக ட்ரை பண்றீங்கன்னு நெனைக்கிறேன். அந்த பாஸ்ட் லைஃப பர்டன் பண்ணாதீங்க. அது உங்க முதுகுக்கு மேல தூக்கிட்டு வராதீங்க. உங்க ஷோல்டர்ல வந்து வச்சுக்காதீங்க அப்டின்றாரு. ஓகேவா? கண்டிப்பா ஒரு நியூ பிகினிங்ஸ் நீங்க ஒரு மேரேஜ் லைஃப்க்கு ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுக்க போறீங்க. இப்போ உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து நீங்க ஃப்ரீ பண்ணிக்கிட்டு வெளியில வரணும். கேட் ஓப்பனா தான் இருக்கு. ஆனா சில பேர் அந்த கேட் நம்மள யாரோ கட்டி போட்டு வச்சுட்டாங்க அப்டி சொல்லிட்டு நீங்க நின்னுட்டு இருக்கீங்க. ஏஞ்சல் உங்களுக்கு அந்த கேட்ஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணி விட்டாரு. ஓகே, யூ கேன் பி ஃப்ரீ. மேக் எ கரேஜஸ் சாய்ஸ் டு சேஞ்ச் யுவர் சிச்சுவேஷன். நீ ஒழுங்கா கரெக்ட்டா முடிவெடுத்து இந்த சிச்சுவேஷன மாத்து. நீங்க வந்து எதையுமே வந்து இப்போ இருக்கிற மனநிலை எப்படின்னா, சில பேர் வந்து குழப்பமான மனநிலையில இருக்கீங்க. டிசிஷன் மேக்கிங்ல எடுக்கிறதுல ஒரு கிளாரிட்டியே இல்ல. நீங்க பார்க்குற விதமே வந்து சரியில்லாத மாரி கிளாரிட்டி இல்லாம இருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நல்ல விதமா பார்க்க மாட்றீங்க. அதுதான் சொல்லணும். அதான் இந்த கார்ட பார்க்கும்போதே தெரிஞ்சுச்சு நீங்க ரொம்ப அ சைல்டா ரொம்ப கிரேசியா இருக்கீங்க. ஒரு சீரியஸ்னஸ் இல்லாத ஒரு லைஃப் அப்படிங்கிற மாரி தான் ஒரு சில ஃபீமேல் எனர்ஜிக்கு தெரியுது. அ எந்த இடத்துல எப்படி பேசணும்? எத எப்படி நடத்தணும்? அந்த மாரி தெரியல. அ எந்த இடத்துல நீங்க போல்டா நிக்கணும்? நீங்க தைரியமா முடிவெடுக்கணும் அப்படின்னு இல்லாம இருக்கீங்க. ஆனா உங்களுக்கான கதவுகள் எல்லாமே திறந்தாச்சு. நீங்க தான் முடிவெடுக்கணும். நீ தான் இந்த சிச்சுவேஷன மாத்தணும். சாய்ஸ் உன் கையில தான் சாவி இருக்கு. சாய்ஸ் உன் கையில தான் இருக்கு. ஓகேயா? தைரியத்த வரவைங்க. தைரியம் இல்லாம எவ்வளோ நாளைக்கு அப்படியே அடங்கி போயிட்டு இருக்கிற சிச்சுவேஷன்லயே அப்படியே உட்காந்துருப்பீங்க? சூப்பரா இருக்குப்பா. இந்த கார்ட்ஸ்லாம் ஐயோ! ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. இன்னைக்கு இந்த கார்ட்ஸ் பார்க்கும்போது. வாவ்! 9 ஆஃப் மைக்கேல். எஸ். நான் சொன்னேன் பார்த்தீங்களா? இந்த கார்ட் வழியா சொன்னேன். நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கீங்க. பிராக்டிகல் லைஃப்ல இல்ல. ரொம்ப இமேஜினேஷன் அதிகமா இருக்கு. இப்படி ஆயிடுமோ, அப்படி ஆயிடுமோ, லைஃப் ரொம்ப சோக கீதம், அழுக, அ தூக்கம் கிடையாது. யுவர் வொரி இஸ் அன்னெசசரி. ஃபோக்கஸ் யுவர் தாட்ஸ் ஆன் த அவுட்கம் யூ டிசையர். எந்த ஒரு என்ன விஷயம் வேணும்னு நெனச்சியோ, அதுல கவனம் வை. அதுல எண்ணத்த கொண்டு வா. ரிலீஸ் ஃபீலிங் ஆஃப் ரிக்ரெட், கில்ட் ஆர் வொரி டு யுவர் ஏஞ்சல்ஸ்.
எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ண சொல்றாரு. யார்கிட்ட? ஏஞ்சல்ஸ் கிட்ட. என்கிட்ட விட்டுரு. ரிலீஸ் ஃபீலிங்ஸ் டு ரிக்ரெட், கில்ட் ஆர் ஒரி டு யுவர் ஏஞ்சல்ஸ். நீ இதெல்லாம் வந்து எங்ககிட்ட சரண்டர் தான். நான் முதல்ல இருந்து சொல்லிடுறேன், சரண்டர். அதுதான் சொல்றோம். ஏஞ்சல்ஸ் எல்லாருமே நாங்க எங்ககிட்ட விட்டுட்டு நீ சந்தோஷமாயிரு, ஒன்னு ஹாப்பியா. இப்ப நான் சில விஷயங்கள் சொன்னேன். உங்களை வந்து என்ன செஞ்சா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? உங்களை நீங்க வந்து எதுவுமே கவனிக்காம விட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப பயப்படுறீங்க. சில செல்லங்கள் வந்து உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை லாக் பண்ணி வச்சிருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு நீங்க அப்படி அதுலயே உட்காந்துருக்கீங்க. அந்த லாக்ல இருந்து வெளில வாங்க. இந்த யானை குட்டியெல்லாம் ஃபர்ஸ்ட் இந்த பாகன் புதுசா இந்த கோவில்ல கொண்டு வந்து வளர்ப்பாங்கல்ல யானைகள்லாம். குட்டியா வரும்போது அதை ஒரு சங்கிலியில போட்டு கட்டி வச்சிருப்பாங்க. அது எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்கோம். அந்த நேரத்துல அது அந்த சங்கிலியில இருந்து அது வெளியே வராது. ஓகேவா? ஸோ அப்போ அதுக்கு வந்து அதை ட்ரை பண்ணி அதுக்கு வந்து வேலைக்கு ஆகலைன்னொன்னே, அது அப்படியே அதிலே பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறமும் அந்த சங்கிலி எடுத்துட்டு வந்து கால்ல மாட்டினோடனே, அது என்ன நினைக்கணும், இந்த சங்கிலியை விட்டு நம்ம அந்தாண்ட போக முடியாது அப்படி சொல்லிட்டு கம்முன்னு அங்கேயே நிற்கும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி அது குழந்தையா இருந்தப்போ ட்ரை பண்ண விஷயங்களை அது மைண்ட்ல வச்சுக்கிட்டு, அது இப்பவும் அப்படிதான் இருக்கு, நம்மளால இதை விட்டு வெளியே பவுண்டரி விட்டு போக முடியாதுன்னு நினைச்சிட்டு, அதே மாதிரிதான் செல்லங்களே, நீங்க யானை மாதிரி ரொம்ப பலசாலி தான். ஆனா நீங்க அந்த லாக் ரொம்ப உங்களை விட பெருசுன்னு நினைச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. ரிலீஸ் பண்ணுங்க. அழுகையை நிறுத்துங்க. ஓகேவா? உட்காந்து நிறைய இந்த மாதிரி தான் தாட்டை ஓட்டிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தூங்க போனா அதாவது ஸ்லீப்பிங்க்கு நல்ல டைம் கொடுத்து ஸ்லீப் பண்ணணும். நீங்க தூக்கம் வரல அப்படி சொல்லிட்டு உட்காந்து கண்டதையும் யோசிக்காதீங்க. ஓகே, யூ ஆர் த மேஜிஷியன். எஸ், நீங்க என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணீங்களோ அது வந்து உங்க கைக்கு வரும். ஆனா உங்ககிட்ட இருக்கிற இந்த விஷயங்களை இந்த வரும் வாரத்துல சரி பண்ணுங்க. சக்சஸ்ஃபுல் பிகினிங்ஸ் கண்டிப்பா இருக்கு. ஓகேவா? இதுதான் உங்களோட அவுட்கம். நீங்க உங்களை நல்லா வச்சுக்கணும், ஒரு நல்ல போஸ்டிங் வேணும், நல்ல ஒரு ஃபேமிலி லைஃப் வேணும், நல்ல ஒரு பார்ட்னர் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் செய்யுங்க. யாருக்காவது ஹீலிங் தேவைப்படுதுன்னாலும் நம்ம டிவைன் பாத்தை காண்டாக்ட் பண்ணுங்க. இல்லை வேற யாராவது ஹீலர்ஸ் இருக்காங்கன்னா அவங்க கிட்ட நீங்க வந்து அவங்க கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. கிளாஸ் கத்துக்கணும்னு நினைச்சாலும் கிளாஸ் கத்துக்கோங்க. 10 ஆஃப் ரஃபேல். இந்த வரும் வாரம் நீங்க ரொம்ப நாளா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணல. இப்போ நீங்க மெயில் பாக்குறீங்க அப்படின்னா உங்க ஃபீமேல் சில்ட்ரன்ஸ் கூட, உங்களோட ஒய்ஃப் குழந்தைங்களோட ஒரு அவுட்டிங் போறது, ஒரு அது வந்து உங்க ஹோல் ஃபேமிலியும் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு சைன்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அன்பா பாசமா இருந்துக்குவீங்க. ஒரு ஹீலிங் டைம் மாதிரி ஃபேமிலியே ஒரு ஹீலிங். ஒரு குழந்தைங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம், மனைவிக்கும் உங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம். அது மாதிரி நல்லா இருக்கு. இந்த வரும் வாரம் ஒரு நிறைவா இருக்கு. உங்களோட ஃபேமிலி சப்போர்ட், உங்களோட இந்த குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்க போகுது இந்த வரும் வாரம். ஓகேவா? ஏதாவது ஒரு செலிப்ரேஷன்ஸ் கூட உங்க ஃபேமிலிக்குள்ள இருக்கலாம். There is better way. Pause for reflections and insight. Dare to be different. கண்டிப்பா இந்த சிச்சுவேஷன்ல இருந்து நீங்க வெளில வரணும். உங்களை அப்டேட் பண்ணிக்க சொல்றாங்க. எஸ், சில பேர் வந்து நீங்க உங்களுக்கு நியூ லைஃப் கேட்குறீங்க. அதுதான் மோஸ்ட் ஆஃப் மேரேஜ்க்காக அந்த லைஃப் வந்து நல்லபடியாக அமையணும்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஒரு சிலர் ரீயூனியன் கூட இருக்கலாம். ஆனால் மோஸ்ட் ஆஃப் மேரேஜ் நியூ லைஃப் தான் கேட்குறீங்கப்பா. இன்கேஸ் உங்களுக்கு யாருக்காவது வந்து டவுட் இருக்கு, உங்களுக்கு கிளாரிட்டி வேணும், பர்சனல் ரீடிங் வேணும்னு நினச்சிங்கன்னா கன்சல்டேஷன் ஸ்க்ரீனில் தர்ற நம்பருக்கு நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க. உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த் கொடுங்க, எங்கேருந்து பேசுகிறீங்கன்னு அனுப்புங்க. உங்களுக்கு கால் பண்ணால் நான் எடுக்க முடியாது. நான் வந்து என்ன சொல்கிறதுன்னா, எல்லா நேரமும் ஃபோன் அட்டன் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் கிடையாது. நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போ வேணாலும் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியும். இன்கேஸ் வாட்ஸ்அப் போகலை அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறீங்க. வாட்ஸ்அப் போகலைன்னா நார்மல் எஸ்எம்எஸ் கூட அனுப்பிச்சிடுங்க. நான் நார்மல் எஸ்எம்எஸ்ல உங்களுக்கு வந்து நான் ரிப்ளை கொடுத்துருவேன். சரியா? 10 ஆஃப் கேப்ரியல். ஸோ உங்களை இதுலேருந்து நிறைய ட்ரை பண்ணியிருக்கீங்க. இதுலேருந்து நீங்கள் வந்து சரியாக உங்களால் வெளியே வர முடியல, அப்படிலாம் நிறைய ஃபீல் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சிலர் உங்களோட கார்டியன் ஏஞ்சல்ஸ், உங்கள் குலதெய்வம், இஷ்ட தெய்வத்தை ப்ரே பண்ணுங்க இந்த வரும் வாரம்.
உங்க பிரச்சனையை நீங்க சுமக்காதீங்க. உங்களால சுமக்க நீங்க ஒன்லி ஆக்ஷன் தான். ஓகேவா? சரண்டர் பண்ணிட்டு ஹெல்ப் கேளுங்க, கிடைக்கும். ஹெல்ப் கேட்க மாட்டீங்க. நிறைய நீங்களா ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. கையில ஃபோன் இருக்குதுல்ல, இதை வச்சுட்டு 24 மணி நேரம் இதுதான் வேலை. நீங்களா 10 நிமிஷம் வீடியோ பார்த்துட்டு நீங்களா எதையும் ட்ரை பண்ணி எக்கு தப்பா போய் எங்கேயும் இடி வாங்காதீங்க. கரெக்டான ஒரு வழிகாட்டுதல் இருக்கு, ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாங்க ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ். உங்களோட அந்த விஷயங்கள், உங்களோட கர்ம வினையை சரி பண்ணி உங்களோட ஆறா சக்கரா பவர் ஆகி ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இருக்க பிளாக்கேஜஸ் கிளியர் ஆனதான் செல்லுங்களேன். நீங்க வேண்டிக்கிறது, நீங்க விரும்புற அந்த லைஃப் எல்லாம் உங்களுக்கு டக்கு டக்குன்னு நடக்கும். ஓகேவா? இது மாதிரி நெகட்டிவான இந்த மனிதர்களையும் நெகட்டிவான சுச்சுவேஷன்லயுமே வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா காலம் ஃபுல்லா இதெல்லாம் ஒரு ஒரு இதெல்லாம் நமக்கு நடக்குமா, நமக்கெல்லாம் நம்ம லைஃப்ல இப்படியெல்லாம் நடந்துருமா அப்படின்னே வாழ்ந்துட்டு இருப்பீங்க. உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பலனடைங்கள். மிஸ்ஸஸ் ஹேமா அலைஸ் சுமதி ஆறுமுகம், ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர், டாரட் அஸ்ட்ராலஜர், ரைக்கி ஹீலர் அண்ட் லைஃப் கோச். என்னோட சோல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட மேரேஜ் லைஃப் பற்றி உங்களுக்கு நிறைய கனவுகள் இருக்குது. உங்கள் வருங்கால நபர் எப்படி இருக்க போகிறாங்க, அவங்களோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், அவங்கள எப்படி நீங்கள் மீட் பண்ண போகிறீங்க, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா டேரோட் ரீடிங் மூலமாக உங்களோட சந்தேகங்களை நீங்கள் கிளியர் பண்ணிக்க முடியும். இதுக்கு நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க. உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த், உங்களோட ஊரோட பேர், இந்த எல்லா விவரத்தையும் கொடுத்து நீங்கள் கன்சல்டேஷன் புக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கான லைஃப் பார்ட்னரை பற்றின நல்ல ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். ரெண்டாவது, உங்கள் லைஃப் பாண்டிங் எப்படி அவர் கொண்டு போவாங்க, எப்படி உங்களோட லைஃப் பாண்டிங் ஃப்யூச்சரில் இருக்குங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, காட் பிளஸ் யூ குருச்சரணம். கண்டிப்பாக உங்களுக்கான நல்ல பிளெஸ்ஸிங்ஸ் வருது. கிரவுண்டிங்காக இருங்க. ஓகேவா? இதை உங்களுக்கான நல்ல விஷயங்களை தக்க வச்சுக்கிறதுக்கு நிறைய போராட வேண்டிய ஒரு போராட்டம் சொல்கிறத விட மேனேஜ் பண்ணுங்க. ஏன் நம்ம அப்படி சொல்லணும்? ஸ்ட்ரகிள் அப்படின்னு சொல்லாமல் அது சேலஞ்சாக எடுத்து பாருங்க. இப்போ ஒரு விளையாட்டு இருக்கு, 2 டீம் இருக்காங்க, ஒரே டீம் விளையாட்டில் இருக்க மாட்டாங்க. 2 டீம் சேர்ந்து மோதி யார் வந்து வின்னர் ரன்னர் அப்படின்னு தானே நம்ம எடுப்போம். எப்படி இருந்தாலும் ஒரு கை பார்க்கலாம், போய் விளையாடி தான் பார்க்கலாமே, அது ஒரு சேலஞ்சஸ். அது வந்து வெற்றி வந்தாலும் தோல்வி வந்தாலும் அங்கே இது பண்ணக்கூடாது. விளையாட்டு பார்ப்போம், யாருக்கு அந்த இது இருக்கோ, வெற்றி இருக்கோ இருக்கட்டும். ரன்னர்னா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க, வின்னர்னா நீங்கள் வந்து ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக அதை வந்து செலிப்ரேட் பண்ணுங்க. 2மே செலிப்ரேட் பண்ணலாம். அதுலேருந்து ஒரு லேர்னிங் தானே ரன்னராக இருந்தாலும். அது மாதிரி உங்களோட விஷயங்களை தக்க வச்சுக்கிறதுக்காக சில ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் எடுக்கணும். அதை வந்து முயற்சி பண்ணுவீங்க. உங்களோட ஓன் ஸ்டாண்டிங்கில் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருங்க. உங்களோட பர்சனல் பவரை கிளைம் பண்ணுங்க. ஓகேவா? அதை வந்து உணர மாட்டேங்கிறீங்களே, அதைத்தானே சொல்லி கொடுத்துனுங்கிறேன். செல்லங்களே, வெளியே தேடாதீங்க, உள்ளுக்குள்ளே இருக்கிறத சரி பண்ணுங்க. நீங்கள் யாருன்னு தெரியும். அதை வெளிப்படுத்துறதுக்காக தான் இத்தனை விஷயமும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அண்டர்ஸ்டாண்ட்? பரிகாரத்தை வெளியே தேடாதீங்க. வெளியில வந்து நிறைய சொல்லி கொடுக்குறாங்க, இதை செஞ்சிட்டிங்கன்னா அது அப்படி ஆகிடும், இதை பண்ணிங்கன்னா அது அப்படி இப்படி ஆகிடும். செய்ய வேண்டியது உங்கள் உடல், மனம், ஆன்மா. இதை சரி பண்ணாமல் எங்கேயுமே எதையும் சரி பண்ண முடியாது. ஓகே, சூப்பராக வந்திருக்கு, கைடன்ஸ் கொடுத்துருக்குறாரு. இந்த பைல் 3 சூஸ் பண்ண செல்லங்கள் ரொம்ப வந்து டிப்ரெஷன், மைண்ட் கன்ஃபியூஷன், ஓகேவா, உங்களை நீங்கள் கவனிச்சிக்காம இருந்துட்டு இருக்கீங்க இவ்வளோ நாளாக. இப்போ இந்த வாரம் உங்களை நீங்கள் வந்து டேக் கேர் பண்ணுறீங்க. கன்ஃபியூஷன்லேருந்து வெளில வாங்க. உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் சைனும் காமிக்கிறாங்க. நல்ல விஷயங்கள் தான் அந்த சைன்லாம். அபேண்டன்ஸ்க்காக கூட வரும். ஓகேவா? ஃபேமிலி ஒற்றுமை ஆகுது, பிள்ளைங்களோட ஒரு இணக்கமாக போகிறீங்க. பேரண்ட்ஸாக இருந்தீங்கன்னா, லவ்வர்ஸாக இருந்தீங்கன்னா, சில பேர் வந்து உங்களை சுற்றி இருக்கிறவங்க லாக் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் ஏஞ்சல் உங்கள் கூட இருக்காரு, உங்கள் வழிகளை திறக்கிறாரு. நீ நம்பிக்கையாக தைரியமாக வெளில எழுந்துவான்றாரு. சிச்சுவேஷனை நீ மாற்று, நீ முடிவெடுத்து நீ தான் மாற்றணும். ஓகேவா? உன் கையில் சாவி. சரி, ஒரு சிலர் வந்து நல்லா மெயில் எனர்ஜி ரொம்ப ஸ்போர்ட்டிவாக இருப்பீங்க. இந்த வாரம் வந்து உங்களுக்கான லைஃப் கரெக்டாக டிசிஷன் மேக்கிங் பண்ணுவீங்க.
திருமணத்துக்கான அந்த முயற்சிகள், இல்லைன்னா உங்களோட லவ்வை சொல்றதுக்கான முயற்சிகள், இல்லைன்னா ஒரு என்கேஜ்மெண்ட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் அதை பண்றீங்க. பண்ணும்போது கண்டிப்பா அது வந்து உங்களுக்கு சக்சஸ் ஆகுது. இது கலெக்டிவ்ல வருது. அதனால யார் யாருக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லுங்க கமெண்ட்ல. ஓகே. யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்களுக்கு தேங்க் பண்ணுங்க. மைக்கேல் ஏஞ்சலுக்கு பர்டிகுலரா தேங்க் பண்ணுங்க. அவர் நம்பர் 222555. ஓகே. காட் பிளஸ் யூ. குரு சரணம்.